அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வனதேவதை தண்ணிக்குள்ள போய் தங்க கோடாலி எடுத்துட்டு வந்தாங்க. தம்பி இதுவும் கோடாலியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இது ஒரு தங்க கோடாலிமா, இது என் கோடாலி இல்லைன்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறம் வெள்ளி கோடாலி எடுத்துட்டு வந்தாங்களாம்மா. தம்பி இதுவும் கோடாலியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இது வெள்ளி கோடாலிமா, இது என் கோடாலி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இரும்பு கோடாலி எடுத்துட்டு வந்தாங்க. தம்பி உன் கோடாலி? ஆமாம்மா இதுலாம என் கோடாலி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வனதேவதை தம்பி நீ பேரண்ட்ஸ் பண்ணாமல் கேட்டதுக்கு உனக்கு நான் இந்த மூணு கோடாலியே பரிசா தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரை மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா சொன்ன கதையே இருக்கும்போது அவங்க கோடாலி தனிக்குள்ள வந்துருச்சாமா. அப்போ அவர் ரொம்ப அழுத்திட்டு இருக்கும்போது வனதேவதை வந்தாங்க. பூதம் ஓடும்போது அங்கே தம்பி நீ ஓடாதப்பா, நாங்கள் அப்பா வனதேவதை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு வனதேவதைன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, நீங்கள் என்னமா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்கம்மா. தம்பி ஏன் கேட்டதுக்கு அம்மா என் கோடாலி இந்த தண்ணிக்குள்ளே வந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போய் தங்க கோடாலி எடுத்துக்கணும். தம்பி கோடாலியா? அம்மா இல்லை தண்ணிக்குள்ளே போய் சட்டி பானை மண்வெட்டி கோடாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கம்மா. அம்மா நான் கோடாலி தாம்மா கேட்டேன், நீங்கள் சட்டி பானை மண்வெட்டி கோடாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கம்மான்னு சொன்னாங்கம்மா. தம்பி நாங்கள் தாத்தாவுக்கு ஒரு கோடாலிக்கு பதிலாக 3 கோடாலி கொடுத்துட்டா, அவர் அதை வச்சுக்கிட்டு இந்த மரத்தெல்லாம் அதனால மரத்தெல்லாம் வெட்டினதான்ப்பா என் உருவம் இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்களாம்மா. தம்பி நீ விவசாயம் செஞ்சால் படிச்சுட்டு வான்னு சொன்னாங்களாம்மா. சரிம்மா நான் விவசாயம் செஞ்சால் படிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்களாம்மா. அப்புறம் விவசாயம் செஞ்சால் படிச்சுட்டு வந்தாங்களாம்மா. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மரம் வளர்ப்போம், மரம் வெட்டுறவங்களை விடக்கூடாது, நம்மளும் வெட்டக்கூடாது. காப்போம் காப்போம் இயற்கையை காப்போம்.